இந்த நாளிலும் ஏறெடுக்கிற ஆராதனைக்காக பாடலுக்காக நாம் இந்த நாள் ஆண்டவரை நோக்கி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் கொடுத்த இந்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாளுக்காக உங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனா நாட்களிலும் ஆண்டவரே, இந்த லாக்டவுன் காலங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த ஆண்டவரே டிவி மூலியமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் அனைவரும் ஆண்டவரே ஒன்று கூட செய்த உம்முடைய மகா பெரிய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, உங்களுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கேட்கிற செய்திகள் எங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் செய்திகளை கேட்கிறதா மட்டுமல்ல ஆண்டவரே, அதன்படி எங்கள் வாழ்வை நாங்கள் நடத்த தேவன் தாமே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் துணையோடு எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வசனத்தை கேட்கறலாம் மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறலாம் தேவனே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாங்க. இந்த நாளில் நடக்கிற ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அனைவரும் ஆண்டவரே தங்கு தடையின்றி கேட்கவும் ஆண்டவரே எல்லாருக்கும் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையாகவும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்ப ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம எல்லாரும் அவரவர்கள் வீட்டில் இருந்து தேவனை ஆராதித்தாலும், சபையில கூடி வர முடியலனாலும், நம்ம மத்தியில தேவ பிரசன்னம் இருக்கிறது. அப்பா நம்ம கூட இருக்கிறாங்க. ஆகவே அவர் எங்க இருந்தாலும் அந்த இடமே சந்தோஷமா மாறிடும். எங்களோட கூட சேர்ந்து அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷம்னு நல்ல உற்சாகமா சோகமா பாட வேண்டாம், நல்ல கையை தட்டி பிள்ளைங்கள்லாம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை கொண்டாடுவோம். நல்ல முகத்துல சந்தோஷமா காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தா கண்டு கொண்டா, கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனமாடுவோம். அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா, ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சொல்லுங்க விசுவாசமா, விசுவாசத்துல பாடுங்களேன். ஏன் சோகமா பாடுறீங்க? சந்தோஷமா. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே, என்னை சுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே, என்னை சுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, என் நண்பரின் திருப்பாதத்தில். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சங்கீதக்காரன் தாவீதை காண்பேன், பாடச் சொல்லி கேட்பேன். சேர்ந்து சேர்ந்து பாடிடுவேன், நான் நடனமாடிடுவேன். சேர்ந்து பாடிடுவேன்,
நான் நடனமாடிடுவேன். தானானா தனனா தானானா தானானா தனனா தானானா தானானா தனனா தானானா தானானா தனனா தானானா. அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும். ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா கரங்களை அசைத்து எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும். நம்ம அப்பா வீட்டுல எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடங்கள்ல நமக்கு சந்தோஷம். ஒரு நாள் நமக்கு கவலையோ கண்ணீரோ கிடையாது. இத்தனை மாதங்கள் இத்தனை வருடங்கள் அந்த தெய்வம் நம்மளை எவ்வளவு சந்தோஷமா வீட்டில் வச்சிருக்கிறாரு, எவ்வளவு கிருபை நமக்கு தந்திருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே இருந்தவரே இருப்பவரே இனிமேலும் வருபவரே. நன்றி 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 நன்றி. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. சொல்லுங்க, இடைவிடா. எந்த சூழ்நிலையிலும் நன்றி மாத்திரமே, ஆராதனை மாத்திரமே. இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா இடைவிடா ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் குடியிருக்கிற எங்க வீட்டில், நாங்கள் வாழ்ந்திருக்கிற எங்க தேசத்துல எங்களை எவ்வளவு சந்தோஷமா குறையே இல்லாம வாதையின் கூடாரத்தை அணுகாமல் எவ்வளவு அழகா ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எங்களை காத்து கொண்டு வந்திருக்கிறீரே. இந்த நாளில் மகிழ்ச்சியாய் நாங்கள் உம்மை ஆராதித்தோம். இப்பொழுது நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்க நன்றிகளை எல்லாமுக்கு செலுத்துறோம். ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்களோடு இருப்பவர், நீர் மீண்டும் வரப்போகிறவர்.
உமக்கு நாங்கள் சகல துதிகன மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். நாமம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய தமிழ்நாடு மாநிலம், நம்முடைய கோவை மாவட்டம் மூன்றுக்குமாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு துக்கமான ஒரு செய்தி நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். நாம் எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம் பரலோகத்துக்கு நேராய் கரங்களை உயர்த்தி நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தகப்பனேமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஜெபத்தை கேட்கிறவரேமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கோவை மாவட்டத்துக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு மேலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறது. ஆண்டவரே, சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த 14,000 பேரும் ஆண்டவரே சீக்கிரத்தில் சுகம் பெற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இனிமேல் புதிய தொற்று உருவாகாதபடி கர்த்தாவே நீர் எங்கள் கோவை மாவட்டத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கொரோனாவினால ஆண்டவரே பாதிக்கப்படுகிற ஜனங்களுடைய ஆண்டவரே இந்த எண்ணிக்கை முற்றிலுமாய் அற்றுப்போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இறப்பு விகிதம் இருக்கவே கூடாது ராஜா. முற்றிலுமாய் நீங்கி போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் இந்த கொரோனாவால் ஆண்டவரே எங்கள் கோவை மாவட்டத்தில் மறிக்கவே கூடாது என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தமிழக முதலமைச்சரை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அமைச்சர்களை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சுகாதார அமைச்சரை நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு மேலும் ஞானம் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. உடைய கரத்தை நீட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இவங்க நல்ல முறையில் ஆண்டவரே இந்த ஆண்டவரே கொரோனா காலத்தில் ஆண்டவரே ஜனங்களை ஆண்டவரே பாதுகாக்கிற அந்த வேலையை ஆண்டவரே நல்ல முறையில் செய்ய கர்த்தாவின் கிருபையை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகரித்து கொண்டு இருக்கிற இந்த நிலைமை ஆண்டவரே நீங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் அப்பா. எங்கள் தமிழ்நாடு ஆண்டவரே கொரோனா இல்லாத மாநிலமாய் மாற வேண்டுமே ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். இறப்பு விகிதம் ஆண்டவரே 1க்கு கீழே வரணும்னு சொல்லி மத்திய அரசு சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த நிலைமைக்குள்ள தமிழ்நாடு கடந்து வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தமிழ்நாட்டில் கொரோனாவால இன்னைக்கு யாரும் மறிக்கலைங்கிற அந்த நல்ல செய்தி ஆண்டவரே எங்கள் காதுகளிலே தொனிக்க பண்ணுவீராக ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிற ராஜா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, பறந்து விரிந்த இந்த தேசத்தில் ஆண்டவரே இந்த கொரோனாவும் வேகமாய் பரவி கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஆளுகையில் இருக்கக்கூடிய எங்க பிரைம் மினிஸ்டருக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நரேந்திர மோடி அவர்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துணை ஜனாதிபதி ஆண்டவரே வெங்கையா நாயுடு அவர்களுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, மத்திய மந்திரிகள் ஒவ்வொருவருக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய ஞானம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலன் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மந்திரிகள் யாரும் ஆண்டவரே இந்த கொரோனாவால மறிக்கவே கூடாது ராஜா. பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்தில் ஆண்டவரே நன்மை நடக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மருந்து கண்டுபிடிப்பதற்கு முன்பாக கொரோனாவை முற்றிலும் அழித்து போடுவேன் என்று ஆண்டவரே தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முற்றிலுமாய் ஆண்டவரே கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் அழிந்து போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கரிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய இந்திய தேசத்தில் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய பயங்கள் நீங்கட்டும், திகில் நீங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பயத்தினாலே நிறைய பேர் இறக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்மேல் வைத்த அன்பு ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம் நீக்கி போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் தேசத்தை ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். செழிப்பான ஒரு தேசமாய், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய், ஆண்டவரே தேவனுக்குள் வளருகிற ஒரு தேசமாய் ஆண்டவரே நீர் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
உம்மை அறிகிற அறிவு எங்கள் தேசத்தில் இன்னும் அதிகமாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிற ராஜா. அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊழியர்களையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் ஆசீர்வதிங்க, தீர்க்கதரிசிகளை ஆசீர்வதிங்க, சுவிசேஷர்களை ஆசீர்வதிங்க, போதகர்களை ஆசீர்வதிங்க ராஜா, மெய்ப்பர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சின்ன சின்ன ஊழியங்களை கிராமங்கள் தோறும் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஒவ்வொருடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பீராக. அவருடைய குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறதற்காய் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. எங்கள் தேசத்தின் எழுப்புதலை ஆண்டவரே எங்கள் கண்கள் காணும்படி கர்த்தாவின் கிருபை தரப்போகிறதற்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஆண்டவரே தெருக்கள் தோறும் ஆண்டவரே முழங்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் ஒன்றே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே உயர்ந்திருக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிறது தயவுக்காய் நன்றி சொல்கிற ராஜா. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தமிழ்நாட்டை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கோவை மாவட்டத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. எல்லா துதி கன மைமை மக்குருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ராஜா மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இன்று 3 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும், கடந்த வாரம் செய்தது போலவே மதியானம் 3 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை திருச்சபைகளும் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறதான இந்த நாட்களிலே இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்க மறவாதிருங்கள். முக்கியமாக 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் உங்கள் லீடர்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணி கான்ஃபரன்ஸ் காலில் எப்பவும் போல் கடந்த வாரம் போலவே நீங்கள் ஜெபம் பண்ணலாம். 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்முடைய ஸ்தாபன தலைவர் அவர்கள் ஜெபத்தை நடத்த இருக்கிறாங்க, மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை. ஆகவே அதனுடைய வீடியோ லிங்க் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கேற்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கு பெற்று தேசத்திற்காக ஜெபிக்க உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமில்லாமல் இந்த 3 மணியிலிருந்து 9 மணி வரை நம்ம ஜெபிக்கிற காரணத்தினால இந்த வாரம் நமக்கு பெண்கள் கூடுகை கிடையாது. வார நாட்களிலே தொடர்ந்து நடைபெறுகிற ஐக்கிய கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதா. அதை பின்னாடி நீங்கள் ஸ்லைட் ஷோவாக அதை நீங்கள் பார்க்க முடியும். அது ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து அந்த கூட்டங்களிலே நீங்கள் பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய சபையிலே இருக்கிறதான ஊழியம் செய்கிறவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காக பெயர்களை சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணெயை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்கள் ஏரியாவினுடைய தலைவர், அதாவது ஊழியர் உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. அவங்க தொடர்பு கொண்டு எப்போது நீங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஒருவேளை உங்களால் இங்கே வர முடியலை, ஏன்னா இப்போ கோவையில் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறபடினால ஒருவேளை உங்களால் வர முடியலை அப்படின்னா நம்முடைய ஊழியர்களே உங்களை நேரடியாக சந்தித்து உங்கள் குடும்பத்திற்கு என்று இருக்கிற அந்த ஜெபித்த எண்ணெயை உங்கள் கரங்களில் அதை கொடுப்பாங்க. ஆகவே அவர்கள் உங்களுக்கு என்ன காரியங்கள் அதனுடைய விவரங்களை உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிவிப்பார்கள். ஆகவே இந்த ஜெபனையை நீங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று காலை 5லிருந்து 5:30 மணி வரை நீங்கள் உங்கள் வீட்டிலேயே நல்லா பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5:30க்கு உங்களுக்கு வீடியோ லிங்க் நாங்கள் அனுப்புகிறோம். அந்த வீடியோ லிங்க்ல செப்டம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆகவே அதையும் நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருக்கு உதாரத்துவமாய் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊழியத்திற்காகவும் சபைக்காகவும் சபையின் தேவைகளுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்கள் கரங்களிலிருந்து உற்சாகமாய் விதைக்கிற அந்த விதை உங்கள் கரங்களிலே கர்த்தர் பல மடங்கு திருப்பி தருவாராக. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த டீடைல்ஸ்க்கு உங்கள் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப மறவாதிருங்கள். உதாரத்துவமாய் கர்த்தருக்கு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
உங்கள் யாவரையும் ஆண்டுடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கப் போகிறோம். நான் ஏற்கனவே எப்பொழுதும் சொல்வது போல் வீட்டில் 1 மணி நேரமாவது பாடல்களை பாடி தேசத்திற்காக ஜெபித்து வசனத்தை தியானம் பண்ணி பிறகு நாங்கள் அனுப்பின லிங்கை ஓப்பன் பண்ணி செய்தி கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். நீங்கள் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுகிறீர்கள் என்று நான் கருதுகின்றேன். கடந்த வாரத்திலே அனாயிண்டிங் என்கிற தலைப்பிலே, அபிஷேகம் என்கிற தலைப்பிலே உங்களுக்கு ஒரு முகவரை கொடுத்தேன். இந்த நாட்கள் கடைசி நாட்கள், இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நாட்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். These are the days of the Holy Spirit. அவர் வல்லமையான காரியங்களை செய்கிற எக்ஸைட்டிங் டேஸில் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். ஆகவே இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப நாம் அறிகிறதோடு மாத்திரமல்ல அனுபவம் ஆக்கி கொள்ள வேண்டும். எல்லா விசுவாசிகளும் நல்ல பரிசுத்த ஆவியினால் நிறைஞ்சு ஆவிக்குரிய கிருபைகள் வரங்களை பெற்று ஆண்டவருக்காக பாஸ்டர் மாத்திரமல்ல சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்போது நான் உங்களுக்கு சொன்னதெல்லாம் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அதற்கு தான் நம்ம படித்தோம். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? இயேசு உள்ள வந்த அன்னைக்கே ஆவியானவர் உள்ள வந்துட்டாரு, உள்ள இருக்கிறார். உள்ள சும்மா இருக்கிறதுக்காக வரல, சும்மா உள்ள குடியிருக்கும்படியாக வரவில்லை. நம்மை கொண்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவே நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஆமென். நம் மேலே இருக்கின்றார், உள்ள இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கின்றார் என்றெல்லாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். இன்று யெகூ என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டிலே இருந்தான். பழைய ஏற்பாட்டிலே நான் உங்களுக்கு கடந்த வாரம் சொன்னது போல ஒரு சிலரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதில் ஒருவர் பேர் தான் யெகூ. பைபிளில் உங்களுக்கு யெகூ பேர் படித்தது ஞாபகம் இருக்குங்களா? யெகூவை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணினார் அதை அறிஞ்சிட்டு நம்முடைய வாழ்க்கையிலேயும் யெகூவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவர் என்னென்னலாம் பண்ணினார் அதே மாதிரி ஆவிக்குரிய காரியத்திலேயும் நாமும் பண்ண வேண்டும் என்று சில காரியங்களை நாம் பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்தபோது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரரின் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றான். இங்கே நாம் வாசித்த வேத பகுதியிலே எலிசா தீர்க்கதரிசி அவ்விதமாக தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர், அவர் ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒருவரை அனுப்பி யெகூவை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். சரி, இந்த அபிஷேகத்தை பற்றி உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தது ஏதோ ஆவில நிறைஞ்சு இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல. ஆதி நாட்களில் என்ன தெரியுமா பிரசங்கம் பண்ணுவார்கள்? கன்வென்ஷன் பிரசங்கம் எதுவாக இருந்தாலும் ரட்சிக்கப்படு, ஞானஸ்நானம் எடு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள், அப்பொழுது நீ கர்த்தருடைய வருகைக்கு போவதற்கு ஆயத்தமாக இருப்பாய். அப்போ ஜனங்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க? ரட்சிக்கப்படணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், அபிஷேகம் பெற்றுட்டா பரலோகம் போயிடலாம். இல்லை, அஃப்கோர்ஸ் அது உண்மைதான். ஆனால் எதற்காக அபிஷேகம் கொடுத்தார்? எதற்காக ஒவ்வொரு பேர்லையும் ஒரு அனாயிண்டிங் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால், பரலோகம் போறதுக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாலே போதும். அபிஷேகத்தை எதற்கு கொடுத்தார் என்றால், இந்த பூமியிலே தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாக. ஆமென் சொல்லுவோம். ஆமென். இந்த பூமியில ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக ஏதாயிலும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அதற்கு தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே
தெளிவாக நாம் அறிந்து கொள்வோம். பரலோகத்திற்கு போவதற்காக அல்ல, இந்த பூமியில இருந்து தேவனுடைய செய்கைகளை செய்ய. அதற்காக தான் இயேசு சொன்னார், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார், உங்களோடு கூட இருப்பார். அப்போது நம்ம ஒரு ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது என்னன்னு சொல்லி பின்னால் நாம் விவரமாக பார்ப்போம். ஆயிலும் இன்றைக்கு அநேக சபைகள் பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்வதில்லை, பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதலை விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். அது போகட்டும். இப்போது இந்த இரட்சிப்பு, ஞானஸ்நானம், அபிஷேகம், இந்த மூன்றும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அது ஒரு அஸ்திபாரம் தான். அந்த அஸ்திபாரத்தோடவே அநேகர் அப்படியே விட்டுட்டாங்க. பல வருடங்களாக சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகள் இன்னும் அஸ்திபார நிலைமையிலே இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அதுதான் ஃபவுண்டேஷன், அதுதான் அஸ்திபாரம். அதுக்கு மேலே ஒரு வீடு எழும்ப வேண்டும். அதுக்கு மேலே நீங்கள் செய்கிறது தான் கர்த்தருக்காக செய்யக்கூடிய கிரியைகள். எதற்காக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினாரு? நற்கிரியைகளை செய்ய, ஆண்டவருக்காக காரியங்களை சாதிக்க. ஸோ அஸ்திபாரம் வந்து கட்டப்படணும். உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். சில வசனங்களுக்குள்ளே போனோம்னா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால். அங்கே பவுல் சொல்றாரு, அவரே சொல்றாரு, நான் வந்து ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரிய போல அஸ்திபாரம் போட்டேன் அப்படிங்கிறார். வேற யாரோ கட்டுறாங்க அப்படிங்கிறார். பவுலுடைய வேலை என்ன? ஒவ்வொரு ஊராக போய் சபையை ஸ்தாபித்து அஸ்திபாரத்தை போட்டுட்டு வந்துடுவார். ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, ஸ்நானத்துக்குள்ளே நடத்தி, அபிஷேகத்துக்குள்ளே நடத்திட்டு ஒரு ஊழியக்காரன் கையில் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் போய் ஒரு லோக்கல் சர்ச்சு பாஸ்டர், ஒரு மூப்பர் போய் அந்த சபையை கட்டி எழுப்புவாங்க, அந்த ஜனங்களோடு கூட சேர்ந்து. அப்போது அஸ்திபாரத்தோடு நாம் இருக்கக்கூடாது. அந்த சபையில் பல்வேறு ஊழிய காரியங்களிலே ஒவ்வொருவரும் ஈடுபட்டு, ஒவ்வொரு லோக்கல் சர்ச்சும் அந்த ஒரு மாளிகையாக எழும்ப வேண்டும். ஒரு அஸ்திபாரமாக அல்ல, ஒரு கட்டடமாய் எழும்ப வேண்டும் என்றுதான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விட்டு போயிருக்கின்றார். சரி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 22 முடிய வாசித்தால் அங்கே இவ்விதமாய் நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். பவுல் அங்கேயும் தெளிவா சொல்றார், ஒரு அஸ்திபாரம் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் மூலமா போடப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு, நீங்க 21 அவர் மேல், அந்த அஸ்திபாரத்தின் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு மாளிகை எழும்ப வேண்டும். நல்லா கவனிங்க, முக்கியமான காரியத்தை சொல்லி கொடுக்குற. அஸ்திபாரம் போட்டாச்சு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பட்டுட்டீங்க, அது அஸ்திபாரம். அதுக்கப்புறம் மாளிகை எழும்ப வேண்டும். மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றாரு, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே, நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இது மறைஞ்சிருக்கிற சத்தியம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? ரட்சிக்கப்பட்ட பாஸ்டர், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக வரேன், ஆண்டுடைய வரைக்கும் ஆயத்தமாக இருக்கிற, இதுக்காக ஆண்டு அழைச்சார் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். நீங்கள் இடையில நாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற அந்த காலத்தில் ஒரு மாளிகை எழும்ப வேண்டும். ஆமேன் சொல்வோமா? ஆமேன். அதற்காக தான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில்
இவ்விதமான அந்த வசனங்களை படிக்கிறோம். 16, 17 படிப்போம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகிறதற்கேதுவாய் சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். போதும். அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவராலே, இயேசுவாலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு, எவ்வளவு அழகா எழுதுறார், கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவம் அப்படின்னா ஈச் மெம்பர் இன் த லோக்கல் சர்ச், ஒவ்வொரு அவயவமும், நம்ம எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம், ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே சரீர வளர்ச்சி உண்டாக்குது. மாளிகைன்னு பார்த்தோம், இங்க ஒரு சரீரமே உண்டாகுதுன்னு பார்த்தோம். அப்போ எல்லாருக்கும் கர்த்தர் சபையிலே ஊழியம் வைத்திருக்கிறார். அப்போ ஆனா என்ன ஆகுது? 17 சொல்றாரு, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களுக்கு ஒரு சித்தம் உண்டு, உங்களுக்கென்று தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கார். புறஜாதிகளுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க ரட்சிக்கப்படலை. அதனால் அவங்க எப்படி இருப்பாங்க? வீணான சிந்தையில் அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. புசிப்போம், குடிப்போம், இப்படியே இருப்போம், போவோம், சம்பாதிப்போம், அப்படி தான் அவங்களுடைய மைண்டில் டிவைன் அஜெண்டா இல்லை. தேவனுக்காக செய்ய வேண்டிய திட்டம் அவங்களுக்கு தெரியாது, காரியங்கள் தெரியாது, ரட்சிப்பின் திட்டம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அவர்கள் அவிதமாக தான் இருப்பார்கள், உலக பிரகாரமாக தான் இருப்பார்கள். அதான் சொல்றாரு, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். உங்களுக்குன்னு ஒரு சித்தம் உண்டு, உங்களுக்கென்று தேவன் ஒரு பிளான் வைத்திருக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ள வரும் பொழுது அந்த திட்டத்துக்குள்ள வந்து தேவ திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதாய் இருக்க வேண்டும். சரி, நீங்க அப்போஸ்தலனாகிய எல்லாருடைய அந்த ரட்சிப்புலேருந்தே நான் கொண்டு வர, அப்போதான் உங்களுக்கு புரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட சம்பவம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தெரியுது, உங்க எல்லாருக்குமே மனப்பாடமா தெரியும். அவர் தமஸ்குக்கு ரோட்டில் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சடிதியில் ஒரு ஒளி வந்து அவர் மேல் பிரகாசிக்கிறது. அப்போ அந்த ஒளியினுடைய பிரகாசத்தை தாங்காமல் அவர் கீழே விழுந்து விடுகிறார். உடனே அப்போ அந்த இடத்துல ஒரு சத்தம் வருகிறது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அப்போ ஒரு சத்தம் வருது பாருங்க, சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய். அப்போ அந்த சத்தம் வந்த உடனே சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று சொன்ன உடனே ஆண்டவர் பதில் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். சிலர் சொல்றாங்க அது கிரேக்க பழமொழி அல்லது எபிரேய அந்த ப்ராவப்புங்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராவப்பு ஆண்டவர் அங்கே யூஸ் பண்ணினார் அப்படிங்கிறாங்க. அப்போ அதை பற்றி அதனுடைய அர்த்தம் என்னன்னா, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம்னு என்ன, யாருக்கிட்ட மோதரைன்னு உனக்கு தெரியாமல் மோதற, நீ கிறிஸ்துவங்களை ஆண்டவரை சேவிக்கிறவளை துன்பப்படுத்துகிறாய். அது நீ துன்பப்படுத்துகிற மாதிரி உனக்கு தெரிஞ்சால் கடைசியில் அது உனக்கு தான் துன்பமாக முடியும், நீ அப்படி செய்யாத அப்படின்னு அவனை எச்சரிக்கிறார். இந்த வார்த்தையை சவுல் கேட்ட பிறகுதான் மனம் திரும்புகிறான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக அவன் சொன்ன உடனே, அவர் தம்மை யார் என்று இயேசு தம்மை வெளிப்படுத்தின உடனே அவன் மனம் திரும்புகிறான். இன்றைக்கும் அநேகர் கிறிஸ்துவர்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். அவங்களுக்கு தெரியல, முள்ளில் உதைக்கிறோன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பைபிள் என்ன சொல்லுது, கல்லில் மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கடைசி காலத்தில் பலவிதமான உபத்திரவங்களை ஆங்காங்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் அனுபவித்து கொண்டு வருகிறார்கள். பவுல் மற்றவர்களை உபத்திரப்படுத்துகிறவனாக இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பவுலை தேவன் ரட்சித்தார். சரி, அதுக்குள்ளே நம்ம போக போகிறதில்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதுக்கப்புறம் அவர் சவுல் கேட்குறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்கிறார். கவனிங்க, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர். கவனிங்க,
முதல் கேள்வி, சவுல் கேட்ட முதல் கேள்விக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். முதல் கேள்வி என்ன? நீர் யார் அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன். ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதுக்கு ஆண்டவர் டைரக்டாக பதில் கொடுக்கல. என்ன சொல்கிறாரு, அவர் ஆண்டவர் நினச்சிருந்தா சவுலுக்கு எல்லாமே சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் சொல்லலை. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். அங்கே தான் சபையை கொண்டு வரார், அனனியாட்ட அனுப்புகிறார். அந்த பட்டணத்துக்குள்ளே போ, அனனியாங்கிற ஒரு சீஷன் இருக்கிறான், அவன் வந்து நீ செய்ய வேண்டிய காரியங்களை அறிவிப்பான் என்று சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சபைக்குள்ளே எல்லாரும் கடந்து வர வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நிறைய பேர் சபைக்கு வருகிறது இல்லை. அங்கே அழகாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே நீ பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே ஒருவன் இருக்கு. அந்த நாட்களில் வீடுகளில் தான் சபை நடந்து கொண்டிருந்தது. அனனியாவை போய் பாரு அப்படின்னு சொல்லி சவுலை அங்கே அனுப்புகிறார். அதே அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் அனனியாவுக்கு சொல்றார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும், ஒன்று பவுலுடைய ஊழியர் சொல்ற, ஒன்று புறஜாதிகள், ரெண்டாவது ராஜாக்கள், மூன்றாவது இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அப்போ அனனியா மூலமாக சவுல் என்ன ஊழியம் செய்ய வேண்டும் என்று அங்கேதான் அவனுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய லோக்கல் சர்ச்சில் போகும் பொழுது அந்த போதகர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை சொல்லக்கூடியவராய் இருக்கிறார், அல்லது அந்த ஊழியத்திலே தேவன் உங்களை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் இதை யார் யார் எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, அவங்க லோக்கல் சர்ச்சுடைய மெய்ப்பனோடு கூட இணைந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரி, இப்போ நம்ம மறுபடியும் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்திற்கு நம்ம படித்த வசனத்துக்கு வருவோம். இது ஒரு முகவரையாக உங்களுக்கு சொன்னேன். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்கிறத நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே நம்ம யெகூவை பற்றி பார்க்கும் பொழுது முதல்ல அவர் என்ன பண்ணினார்? அபிஷேகத்தை கர்த்தர் யெகூவுக்கு கொடுத்த பிற்பாடு யெகூவை என்ன செய்ய வைத்தார் என்று நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவன், சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன், சேனாதிபதியாகிய உமக்குதான் என்றான். நல்லா கவனிங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் எலிசாவுடைய ஒரு அசிஸ்டண்ட் அங்கே வந்து அவரை கூட்டிட்டு தனி அறைக்கு கொண்டு போக சொல்கிறார். தனி அறையில் கொண்டு போய் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். 5ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம், அவனை யெகூவை இவன் வந்து சேனாபதியேன்னு கூப்பிடுறார். அப்போ யெகூவுடைய பொசிஷன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. யெகூ வந்து ஒரு சேனாபதியாக இருக்கார், ஒரு சென்ச்சுரியன் அல்லது அதாவது படைத்தலைவன், கமாண்டர், சீஃப் இன் கமாண்டருங்கிறாங்கள, அந்த பதவியில் இருக்கிறார், பெரிய ஒரு தலைவர். அப்போது எல்லாரும் கூட்டமாக இருக்கிறாங்க. இவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லி அவனை வீட்டுக்குள்ளே போய் அப்புறம் அவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறான். தனியாக கூட்டிகிட்டு போய், உன்னை இஸ்ரவேலின் ராஜாவாக, இஸ்ரவேல் பேரிலே ராஜாவாக கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று தைலத்தை அந்த யெகூ மேலே இவன் ஊற்றுகிறான். ஊற்றிவிட்டு சில வார்த்தைகளை சொல்கிறான். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். அந்த வார்த்தைகளை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். என்ன சொல்கின்றார் பாருங்க, கவனிங்க. சேனாபதியாய் இருந்த யெகூ அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே ராஜாவாக மாறினார். அல்லேலூயா. சேனாபதியாய் இருந்தவர் அபிஷேகம் பண்ணின உடனே ராஜா ஆயிட்டார். இது எதை காட்டுகிறது? நம்ம விசுவாசிகளாக இருக்கின்றோம், ஆனால் தேவனுடைய அபிஷேகம் நம் பேரில் வரும் பொழுது ஒரு ராஜரீக அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். வெளிப்படுத்தல் 1:6 படிச்சிங்கன்னா அங்கே விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரக்கத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி
தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அழகா எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர். அங்கே சேனாபதி எண்ணெய் ஊற்றினோன்னு அபிஷேகம் ஆகிறார். இங்கே புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருமே ராஜாக்கள், எல்லாருமே ஆசாரியர்கள். இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்திருக்கிற அந்த மேன்மையை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போது நமக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மை மற்றவர்களிடத்திலிருந்து நம்மை வேறுபடுத்தக்கூடியவளாக இருக்கிறது. இவ்வளோ நாளாக அவர் சேனாதிபதியாக இருந்தார், அவங்களோட கூட ஒரு ஆளாக இருந்தார். இந்த அபிஷேகம் வந்த உடனே அவர் அவிதமாக ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிட்டார். யெகூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சகஜமாக எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தார். கீழே ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமனாக இருந்தார் நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கூட எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்கன்ட்டு இருக்குது. 11ஆம் வசனத்தை படிங்க. யெகூ தன் ஆண்டவனுடைய ஊழியக்காரரிடத்திற்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவனை நோக்கி, சுகசெய்தியா, அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். ஒரு ஒரு டிஸ்கஷனை நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. இவன் அவனை யெகூவை தனி அறைக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் பேசிட்டாரு. பேசி முடிச்சுட்டு யெகூ மறுபடியும் அவங்களோட இருந்த ரூமுக்கு திரும்பி வருகிறாரு. வந்தோன்னே அவங்கெல்லாம் கிண்டலாக கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? வந்தானே ஒருத்தன் பைத்தியக்காரன் என்ன சொன்னான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர் ஒரு தீர்க்கதரிசினுடைய புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை யெகூ கலைச்சிட்டு போகிறாரு. அப்போ யெகூ இருந்த கூட்டத்தை பாருங்க, அவங்க கூட இருந்த செட் ஆட்களை பாருங்க. எல்லாம் கிண்டல் பண்ணுகிறவர்களும் பரியாசம் பண்ணுகிறவர்களுமா இருந்தார்கள். அது நடுவில் இருந்து யெகூவை பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. நாம கூட உலகத்தில் பல களியாட்டுகளை, பல பாவத்தில் கடந்தும் தேவன் நம்மை கிருபையாக அழைத்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணி நமக்கென்று செய்யக்கூடிய மிக பொறுப்பான ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். அதை தான் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இங்கே அவருக்கு கொடுத்த உத்தரவாதம் என்னன்னு 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்ப்போம். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் யெசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். அங்கே பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும், ஆகாப் என்கிற ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா மிக பொல்லாத ராஜா. நீங்கள் 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 38-33 வாசிக்க வேண்டாம். நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். இருந்த அத்தனை ராஜாக்களிலும் பொல்லாத ராஜாவாய் ஆகாப் இருந்தான். விக்கிரகங்களை கட்டுவதும், விக்கிரக தோப்புகளை உண்டாக்குவதும், பாகாளுகளை எல்லாம் சேவிப்பதும், அந்த நாபாலுடைய திராட்சை தோட்டத்தை பிடுங்கினவனும், எலியா புரோதமாக தேடி எலியாவுக்கும் இவருக்கும் பெரிய போராட்டம் நடந்து கொண்டே வந்தது. நீங்கள் அதெல்லாம் படித்து பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும். இவர் ஒரு ராஜா எலியாவை வேட்டையாடுற மாதிரி போய் தேடிட்டே இருப்பார், எலியாவை கொல்ல வேண்டும் என்று. அப்போது ராஜாக்களில் மோசமான ஒரு ராஜாவாய் வாழ்ந்தபடினாலே தேவன் ஆகாபையும் அவன் குடும்பத்தையும் அழிக்கும்படியாக விரும்பினார். அதை அழிப்பதற்குத்தான் யெகூவை தேவன் தெரிந்தெடுக்கிறார். இது எதை காட்டுகிறது? நம்மை கர்த்தர் எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்றால், முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆகாப்பை அழிக்க வேண்டும். ஆகாப் என்றால் மாம்சத்துக்குரியவன். மாம்சீக செயல்களை முதலாவது நாம் அழித்து விட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே. அதுதான் பாவம். கர்த்தருக்கு விரோதமாக நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிற எல்லா வேண்டாத காரியங்களையும் விட்டு முதலாவது நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன். அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தனுடைய முதல் காரியம் என்னவென்றால், நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உடனே முதல்ல அந்த ஆகாப் அவிதமாக தேவனுக்கு விரோதமான நிறைய பொல்லாப்பான காரியங்களை செய்தபடியால் அவனை முழுவதும் அழிக்க வேண்டும் என்று தேவன் யெகூவுக்கு கட்டளை கொடுத்தார். நம்ம பாவத்தை தான் முதலாவது நாம் அழிக்க வேண்டும். ஆவில நிறைஞ்சு தேவனுடைய வார்த்தையை பேசி பாவத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும்.
இதே காரியத்தை தான் ஆண்டவர் சவுல் ராஜாவாக இருந்து சவுலை அபிஷேகம் பண்ணி அமலேக்கியரை அழிக்கும்படியாக சவுலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தார். ஆனால் உங்களுக்கு தெரியும் சவுல் அவிதமாய் காரியங்களை பண்ணவில்லை என்று சொல்லி. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது யெகூ அப்படியே காரியங்களை நிறைவேற்றினான். சரி, அப்போ ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் ரோமர் 8:13 வாசியுங்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அழகா எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின்படி, மறுபடியும் படிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அதுதான் யெகூ அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே சரீரத்தில் சாத்தான் கொண்டு வருகிற பாவங்களை நான் அழித்து போட வேண்டும். அந்த பாவங்களை நான் கொன்று போட வேண்டும். அந்த பாவங்களை நான் ஜெயிக்க வேண்டும். எந்த பாவம் வேண்டுமானால் இருக்கலாம். உங்கள் மனதில் எது வருகிறதோ அதை யோசியுங்கள். அதை அழித்து விட வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் முதலாவது கொடுக்கப்படுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் அதற்கு இன்னொரு பெயர் சுட்டெரிப்பெண் ஆவியானவர் என்று பரிசுத்த ஆவியானவர் அழைக்கப்படுகிறார். சரி, அப்போ இதை தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கலாத்தியர் 5:16-18 முடிய வாசிக்க கேட்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அழகா அங்க சொல்றாரு, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவி, பரிசுத்தாவி உங்க மனசுக்குள்ள சொல்லுது இல்லைங்களா, சொல்றாரு இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள். அப்புறம் சொல்றாரு, எப்பொழுதுமே போராட்டம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. போராட்டம் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது பாவத்தை பொறுத்த வரைக்கும். அப்புறம் கடைசியில் சொல்றாரு, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, பாவத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். எவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். அதற்கு தான் முதலாவது தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணுகின்றார். சரி, அப்போ இந்த யெகூ அப்படிதான் அவர் பண்றார். இன்னும் கொஞ்சம் உள்ள விவரமா போய் பார்ப்போம். 2 ராஜாக்கள் 9:16. அப்பொழுது யெகூ ரதத்தின் மேல் ஏறி யெஸ்ரயேலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே வந்திருந்தான். யெகூ சாதாரண அறையில் உட்கார்ந்துட்டு இருந்தவர் இப்போ நம்ம படிக்கிறோம் எதில் போனார்? ரதத்தில் ஏறிட்டார். சாதாரணமாக இருந்த சேனாதிபதி ரதத்துக்குள்ளே ஏறிவிட்டார். அபிஷேகம் பெற்றவன் ஒரு ரதம் மாதிரி. அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளே ஒரு வேகம் இருக்கிறது. அபிஷேகம் பெற்றவனுக்குள்ளே ஒரு அனல் இருக்கிறது. யெகூ அபிஷேகம் பெற்ற உடனே அந்த ரதத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. ரதத்தில் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவிதமாக ஒரு வேகத்தோடு கூட ஒரு வைராக்கியத்தோடு கூட தேவன் எனக்கு இந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அபிஷேகம் பெற்ற உடனே தாமதமில்லாமல் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற போகிறார். பவுல் அப்படித்தான். அந்த அபிஷேகம் நிறைந்த உடனே அங்கேயே தமஸ்குள்ளே ரெடி ஆயிட்டார் சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்போ நம்மளாம் எவ்வளவோ காலங்களை கடத்தி கொண்டு வருகிறோம். அபிஷேகம் பெற்ற உடனே முதலாவது நம்மை பாவத்தை நம்ம அழித்து விட்டு நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை தள்ளி விட்டு நம் ஆண்டவருக்காக ரதத்தில் ஏறி அவருக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமாய் நாம் காணப்பட வேண்டும். சரி, அப்போ அவர் போய் ரதத்தில் போய் யோராமை தேடுறார். இந்த யோராம் யார் என்று கேட்டால் யோராம் தான் ஆகாப் ராஜாவுடைய மகன். ஏன்னா ஆகாப் ஃபுல் குடும்பத்தை கர்த்தர் அழிக்க சொல்லிட்டார். ஆகாப் ஏற்கனவே யுத்தத்தில் இறந்து போயிட்டார். அப்போ யோராமை கண்டுபிடிச்சு
யோராமை பார்த்த உடனே யோராம் பயந்துட்டு கேட்குறான், சமாதானமா சமாதானமா? அதுக்கு என்ன பதில் சொல்கிறார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற அவர் சொன்ன பதில். 2 ராஜாக்கள் 9:22. யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமாய் என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகி எசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாயிருக்கையில் சமாதானம் ஏது என்றான். அப்போ அவன் கேட்குறான், ஐயா யோராம் யதார்த்தமாக கேட்குறான், சமாதானமா? அந்த நாட்களில் ராஜாக்கள் விரோதமாக போகும் முதல்ல அதை தான் கேட்பாங்க, ஃபஸ்ட்டு அதான் கேட்பாங்க, சமாதானமான்னு கேட்பாங்க. இல்லைன்னா அப்புறம் யுத்தம் ஆரம்பிச்சிடும். இவர் உடனே யெகூ சொல்கிறாரு, ஏது உனக்கு சமாதானம்? உன் தாயாகிய ஆகாபுடைய மனைவி தான் எசபேல், யோராமுடைய அம்மா. உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் பில்லி சூனியம் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானம் ஏது? உன்னுடைய தகப்பனும் உன் தாயும் எவ்வளவு அக்கிரமங்களை தேவனுக்கு விரோதமாய் பண்ணியிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் முழுவதையும் தேவனுடைய திட்டத்திலிருந்து நீ தள்ளினாயே, அவர்கள் எல்லாரையும் விக்கிரக ஆராதனைக்குள் நீ கொண்டு போய் விட்டாயே, ஏது சமாதானம் என்று சொல்லி பிறகு மீதியுள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் ஒரு அம்பை எய்து அவனை கொன்று போட்டு விட்டான். முதல் காரியத்தை முடிச்சாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுடைய அம்மா எசபேலை அடுத்தபடியாக அவர் கொள்ளுகிறார். இது ஒரு கதை மாதிரி தான் போகுது. நீங்கள் எசபேலை குறித்து படிக்கும் பொழுது அதே 2 ராஜாக்கள் 9:30-31. யெகூ யெஸ்ரயேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள், தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். யெகூ வருகிறத கிட்ட போயிட்டார். யெகூ அரண்மனை பக்கத்தில், அதாவது ஊர் பக்கத்தில் போயிட்டாரு. இந்த அம்மா தான் அரசாண்டுட்டு இருக்கிறா, இந்த அம்மா தான் அந்த ராஜாவுடைய மனைவி. அப்போ அங்கே கிட்ட போன உடனே அந்த அம்மா மேல் வீட்டில் இருந்துட்டு கண்ணுக்கு மையெல்லாம் போட்டு தன்னை சிங்காரிச்சிட்டு அப்படியே யெகூவை தன் கைக்குள்ளே போடுவதற்கோ அல்லது யெகூ கிட்ட சரணடைவதற்கோ அல்லது யெகூவை எதிர்த்து பேசுகிறதோ ஒரு மாதிரி ஒரு வேர்டு அங்கே யூஸ் பண்ணுறான். உன் ஆண்டவன் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா? அதாவது ஒரு காரியத்தை சொல்கிற, ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை யெகூவுக்கு ஞாபகப்படுத்துகிற, எங்கிட்ட வராத, கேர்ஃபுல்லாக இருன்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஆனால் அப்படி அவள் சொல்லுகிறாள். சொன்ன மாத்திரத்தில் யெகூ அந்த வார்த்தையை அசட்டை பண்ணி அங்கே கூப்பிட்றார். அடுத்த வசனத்தில் மேலே, என் பட்சத்தில் இருப்பது யார்? 2-3 பேர் காட்டுறாங்க. இந்த அம்மாவை தூக்கி கீழே போடுங்கிறாங்க. போட்டு அவ்விதமாக சுக்கு நூறாய் போகிறார். வெறும் எலும்புகள் தான் கிடைத்தது. கர்த்தர் எசபேலை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் அன்றைக்கு யெகூ மூலமாக நிறைவேறினது. அது எதை காட்டுகிறது? எசபேலை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் எல்லாம் வருது. அவர்கள் பொல்லாத பாவத்தை செய்தார்கள், விபச்சார வேசித்தனத்திற்கேற்ற பாவம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவைகளையும் அழிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். இது ஒரு எச்சரிப்பின் செய்தியாய் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எசபேலுகளையும் நாம் அழித்துதான் ஆக வேண்டும். யெகூ அந்த எசபேலை அவன் அன்றே அழித்து போட்டான் என்று நாம் பார்க்கிறோம். மீதியுள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆதாவுடைய குடும்பத்தை சேர்ந்த 70 பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 70 குமாரர்களையும் அவன் கொன்று போட்டான். அந்த மந்திரிகள் எல்லாரையுமே அவன் பண்ணி போட்டான். அப்போ அந்த என்ன சொல்ல வரேன்னா, யெகூ கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினா. நாம் என்ன சொல்லுவோமா? அதே போல் நமக்கு இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தை என்ன? அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவிலே நிறைந்தவர்கள் பாவத்தை அழித்துவிட வேண்டும். பாவத்தை தூண்டக்கூடிய நம்முடைய சரீரத்தில் கொண்டு வருகிற அந்த பாவத்தை முழுவதுமாய் நாம் அழிக்க வேண்டும். பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவன் அழைத்திருக்கிற அந்த திட்டத்தை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். யெகூ இப்படி செஞ்சதுனால பாருங்க, ஆண்டவர் ஒரு பெரிய ரிவார்டை யெகூவுக்கு கொடுக்கிறார். அதை மாத்திரம் படித்து நம்ம முடிப்போம். 2 ராஜாக்கள் 10:30 படிப்போம். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாக செய்து
என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தில் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். ஆகாபின் அங்கே அழகா சொல்றாரு. ஆகாபின், அதாவது பாருங்க, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து, வெறும் செய்துன்னு சொல்லல, ரொம்ப அழகாங்க பைபிள் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்க்கணும். நன்றாய் செய்தாய். அப்புறம் சொல்றாரு, என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம். பரிசுத்தாவின் அபிஷேகம் நீங்க பெற்ற உடனே நீங்க செய்கிற கிரிகளெல்லாம் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதுக்கு ஏற்ற விதமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் நம்ம மாம்சத்தில் அப்படி இப்படின்னு போவோம். உங்க மேல ஒரு அனாயிண்டிங் வந்த பிற்பாடு, கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல் வந்த பிற்பாடு, தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறதா நீங்கள் செய்வீர்கள். உங்களுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இணைந்து விடும். அவர் அங்க சொல்றாரு, என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம். என்னென்ன ஆண்டவர் மனசுக்குள்ள வச்சாரோ அதை அப்படியே படிப்படியா எகு நிறைவேற்றிட்டார். ஆண்டவருக்கு அது ஒரே சந்தோஷம். என் மனசுக்குள்ள நினைச்சதெல்லாம் நீ பண்ணிட்டியே. சில நேரம் நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை யோசிச்சுட்டு போவீங்க. நீங்கள் போன இடத்துல நீங்கள் என்னென்னலாம் யோசிச்சிங்க அதே மாதிரி செஞ்சால் எவ்வளோ சந்தோஷப்படுவீர்கள். அதே போல தான் கர்த்தருக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஆவி இணைஞ்சிருச்சு பாருங்க. அப்போ சொல்கிறாரு, இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறை, 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல, 4 ஜெனரேஷன்ஸ் நீங்களே ரூல் பண்ணுங்க. இப்போது ஆட்சி மாறாமல் 4 முறை ஒரே ஆட்சி வந்தால் அந்த ஆட்சி பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் 4 தலைமுறை நீயும் உன் குடும்பம் தான்ப்பா ஆட்சி பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை யெகூவுக்கு தேவன் அந்த நாளிலே கட்டளையிட்டார். அருமையானவர்களே, இந்த காலையில் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு அபிஷேகம். யெகூ பேரிலே தேவன் யெகூவை எதற்கு அபிஷேகம் பண்ணினாரோ அதை எந்த ஒரு குறையும் இல்லாமல், எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது, ஒரு குறையும் வைக்கல. அந்த ஆகாப் குடும்பத்தை பழி வாங்கணும்னு தேவனுடைய திட்டம். அப்போ அதை அப்படியே அத்தனை பேரையும் அவன் பழி வாங்கிட்டான். ஒருத்தரையும் கூட அவன் விடலை. அந்த சில சம்பவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். அந்த 70 குமாரர்களுடைய தலைகளை அவங்களே வெட்ட சொல்லி வாங்கி அந்த 70 தலைகளை கொண்டு வந்து வைக்கிறான். எல்லாமே பண்ணுறான். மந்திரிகளை எல்லாம் கொண்டு போடுகிறான். அந்த ஆகாப்புங்கிற பேர் அட்ரஸ் இல்லாமல் பண்ணி போட்டான். அப்போது அவ்விதமாக அந்த அபிஷேகத்திற்கு வல்லமை உண்டு. நாம் பெற்றிருக்கிற அபிஷேகத்தின் வல்லமை எல்லா பாவங்களையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாலிபர்கள் இந்த செய்தி கேட்கலாம், பெரியவர்கள் இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, பாவத்தின் பேரிலே ஜெயம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த அபிஷேகத்தில் நிறைந்தவர்கள் கட்டாயமாய் பாவத்தை ஜெயிக்க முடியும். இன்னும் தேவ சமூகத்தில் நிறைய நேரம் காத்திருங்கள், ஜெபியுங்கள், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள், வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த யெகூ அபிஷேகத்தில் நிறைந்து சாத்தானுடைய அந்தகார கிரிகளை அழித்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே கொஞ்ச நேரம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து, யெகூ வாழ்க்கையிலே நீர் கொடுத்த அபிஷேகத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவு ஆச்சரியமாய் இருக்கிறது ஆண்டவரே. சேனாபதியாயிருந்த யெகூவை கர்த்தர் ராஜாவாக்கி உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்தாரே ஆண்டவரே. நாங்களும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய இருதயத்தில் எங்களை குறித்து நீர் என்ன யோசிக்கிறீரோ அதை அப்படியே செய்ய எங்களுக்கு கிருபை செய்வீராக. தகப்படே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தை எங்களை விட்டு நாங்கள் முழுவதுமாய் விலக்கி அப்பா இந்த கடைசி காலத்தில் எங்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை செய்வீராக. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே ஜெயிக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. தேவ சமூகத்தில் காத்திருந்து வல்லமை பெற்றுக்கொள்வார்களாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீமைக்கும் சாத்தானுடைய சோதனைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. தகப்படே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்.
பல ஊர்களில் கொரோனா பரவி கொண்டு வருகிறது. கர்த்தாவே, பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் ஐயா. சீக்கிரமாய் அந்த வாதை நிறுத்தப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சபையில் காணிக்கை தசம் பாகங்களை கொடுத்தவர்களை ஆசீர்வதியும். வீட்டிலே சேகரித்து வைத்திருக்கிறவர்களை ஆசீர்வதியும். அதற்குரிய பிரதிபலனை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீ நிறைவாய் கட்டளையிடுவீராக. வட இந்திய ஊழியத்திற்காக கொடுத்த கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையினால நிரப்பும் ஆண்டவரே. தகப்பனே, இன்னும் 2-3 நாட்கள் நாங்கள் ஒரு புதிய மாதத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளேயே மூடி மறைத்து எல்லா குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளும் சுவாமி. சபைக்கு வருகிற யாரும் கொரோனா வியாதியினால பாதிக்கப்படாதபடி எல்லாருக்கும் கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பீராக. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே. இயேசுவின் ரத்தம் எங்களுக்கு ஜெயம் ஆண்டவரே. எல்லாருடைய வீடுகளிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. பாதுகாத்து கொள்ளும். துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து என் நோய்களையெல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமே.